Hi guys, welcome to Visho Info. ராகி இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ராகி இடியாப்பம் செய்ய தேவையான அது என்னென்னு பார்க்கலாங்க. ராகி மாவு 3 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ராகி இடியாப்பம் செய்ய தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த கப்பில் 3 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுதாங்க அளவு, 3க்கு 1ங்க. தண்ணி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணிங்க. இப்போ 3 கப்பு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்போ 3 1 4 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி தாங்க நம்ம இப்போ செய்யணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி தாங்க நம்ம இடியாப்பம் செய்யணும். அப்போ தான் ராகி இடியாப்பம் சூப்பராக செமையாக வருங்க. அதுக்கு முதல்ல ராகியை வறுத்துக்கணுங்க. இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதே டயத்தில் தண்ணியும் நல்லா சூடு பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். ராகி மாவு அரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச 3 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நெய், எண்ணெய், வெண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. வெறும் பேனில் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவு சொன்னேன் பார்த்தீங்களா, 3 கப்பு ராகி மாவு 1 கப்பு அரிசி மாவு ரெண்டையும் நல்லா சூடு வர்ற மாதிரி நல்லா அருமையாக வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம ராகி மாவில் செஞ்ச இடியாப்பம் சூப்பராக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட ராகி இடியாப்பம் செம்மையாக வருங்க. அதோட டெக்ஸ்சர் அப்போ தான் கரெக்டாக வரும். இது இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுக்கிறது இல்லாமல் நல்லா சூடேறணும், நல்லா வாசனை வரணுங்க. பாருங்கள், ராகி இடியாப்பம் செய்ய ராகி மாவும் அரிசி மாவும் சூப்பராக வறுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற உப்பை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இடியாப்பத்தோட டெக்ஸ்சர் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அருமையாக வருங்க. அதுக்காக தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஆயில் வேணாலும் நீங்கள் விட்டுலாம். ஆனால் ஆயில் ஊற்றி நம்ம செஞ்சோம்னா நம்மளோட இடியாப்பம் ராகி இடியாப்பம் செமையாக வருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்போ ஊற்றிக்கலாங்க. 4 கப்பையும் ஒன்றா ஊற்றிடாதீங்க, பாதி பாதியாக ஊற்றி. நான் 3 கப்பு கண்டிப்பாக பிடிக்குங்க. 4வது கப்பு ஒவ்வொரு ராகி மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் 3 கப்பு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் மாவை வறுத்து சேர்க்க வேண்டிய நிலமை வரும். ஆனால் 4 கப்புங்கிறது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரோம்னா மாவு இடியாப்பம் செய்ய கரெக்டான டெக்ஸ்சரில் வருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கொதிக்க வச்ச 4 கப்பு தண்ணியும் இப்போ நாம் எடுத்து வச்ச ராகி இடியாப்பத்திற்கு கரெக்டாக இருக்குங்க. கரண்டியோட ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதை விட பேக் சைடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இது கூட தெரியாதான்னு நினைக்காதீங்க, பிகினர்ஸ்க்காக இந்த டிப்பை சொல்கிறேங்க. சரிங்க, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே ஒரு 5 மினிட்ஸில் நல்லா நம்மளோட இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிழியறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட ராகி இடியாப்பம் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் தான் நம்ம ராகி இடியாப்பம் பிழிய ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம மோல்டில் போட்டு பிழியறதை பார்க்கலாங்க. பாருங்கள், இட்லி பிளேட்டில் எண்ணெய் பூசி வச்சுருக்காங்க. இதில் தான் இப்போ பிழிய போகிறோம். பாருங்கள், இந்த அச்சில் தான் பிழிய போகிறோம். இப்போ எப்படி பிழியறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றிலையும் பிழிஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு இப்படி பிடிக்கலன்னா நீங்கள் ஒவ்வொரு குழிலையும் தனித்தனியாக பிழிஞ்சிக்கலாம், நம்ம விருப்பந்தாங்க. பாருங்கள், செமையாக நம்ம மாவு பிசைஞ்சது கரெக்டாக இருந்ததுனால இப்போ நம்ம பிழிஞ்சதும் கரெக்டாக வந்துருக்குங்க. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இடியாப்பம் நம்ம வேக வைக்க ராகி இடியாப்பம் வேக வைக்க ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தாங்க வைக்கணும். கொதிக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளோட இடியாப்பம் டேஸ்ட்டு நல்லாவே வராதுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம பிழிஞ்ச இடியாப்பத்தை இதில் வச்சுக்கலாங்க. இதில் வச்சுட்டு
ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க. இதை நல்லா மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்மளோட ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்ம ராகி இடியாப்பம் வெந்துடுச்சுங்க. இப்போ இதை ஒரு வெஜிடபிள் சால்னாவோட சாப்பிட போகிறோம். பாருங்கள், நம்ம ராகி இடியாப்பத்தோட சால்னாவோட வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து சால்னா ரெடி பண்ணியிருக்கேங்க. அதையும் ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிட்லாங்க. அதே ராகி இடியாப்பத்து கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் சாப்பிட்லாங்க. சால்னாவோடையும் சாப்பிட்லாம், தேங்காய் பாலோடையும் சாப்பிட்லாங்க. நம்ம விருப்பந்தாங்க. பாருங்கள், இந்த ராகி இடியாப்பத்து கூட இப்போ இதுக்கு மேலே நம்ம சர்க்கரையை தூவி விட்டு தேங்காய் பால் இதுக்கு மேலே ஊற்றியும் சாப்பிட்லாங்க. அப்புறம் தேங்காய் வேணாலும் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு பதில் சர்க்கரையை மேலே தூவிட்டு, பொடி பண்ண சர்க்கரையாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படியே சர்க்கரையை நல்லா தூவிட்டு தேங்காய் பூ மேலே போட்டு அப்படியும் சாப்பிட்லாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வேரியேஷனெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ராகி இடியாப்பம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படியெல்லாம் இப்போ நான் சொன்ன 3 வேரியேஷன் பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாங்க. பருப்பு சேர்த்து தாளிச்சோ, புளி ஊற்றி தாளிச்சோ கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம விருப்பம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணாலும் செய்யலாங்க. ராகி, கம்பு, சோளம், திணை, சாமை, குதிரைவாளி இது மாதிரி சிறுதானியங்களை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. அதனால தாங்க நான் இந்த ரெசிப்பியை செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இடியாப்பமாக தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. சிறுதானியத்தை யூஸ் பண்ணுங்கள். அதில் இதுவும் ஒரு மெத்தட் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நாம் இந்த சால்னா செய்யும்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கு பதில் நீங்கள் சிகப்பு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த மசாலாவெல்லாம் நீங்கள் முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம். அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம விருப்ப பிரகாரம் நம்ம செஞ்சுக்கலாங்க. அப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் வேணாலும் கேரட்டு, பட்டாணி, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு செஞ்சுக்கலாம். இல்லை வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நம்ம விருப்பம் தான். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேரியேஷனில் செஞ்சு பார்க்கலாங்க. சும்மா நம்ம ரெசிபிக்காக செய்கிறது மட்டும் இல்லாமல் சத்தானது, சுவையானதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு சால்னாவோட பிடிக்கலைன்னா கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.